Hi buddies, I'm Harry Tech Invoice தமிழ்லேருந்து. ஸோ டுடே லாவா பிளேஸ் மொபைலோட ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து ஓவர்வியூ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா டெக் இன்வைஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். டிஸ்பிளேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் 6.5 இன்ச் ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது 720p டிஸ்பிளே. இதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 720p to 1600 பிக்சல்ஸ் per inch. ப்ளஸ் வந்து இதோட ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 20:9. தென் வந்து பிக்சல் டென்சிட்டி 270 per pixels per inch. தென் வந்து இதோட இதில் வாட்டர் ட்ராப் வச்சு தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே ஆவரேஜான டிஸ்பிளே தான். பிகாஸ் வந்து ஐபிஎஸ் எல்சிடி தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் வந்து இந்த டிஸ்பிளே வந்து ரொம்பவே ஆவரேஜான டிஸ்பிளே தான். பிலோ ஆவரேஜ் டிஸ்பிளே தான். இட்ஸ் ஓகே. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஓகேவான டிஸ்பிளே தான். பட் வந்து இதோட கொஞ்சம் பெட்டரான டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணியிருக்கலாம். இது ஜஸ்ட் என்னோட சஜஷன் தான். இந்த ப்ரைஸ் ரேஞ்சிலே இதோட பெட்டரான டிஸ்பிளே மொபைல்ஸ் நிறையாவே இருக்குது. ஓகே, இதை பற்றி இப்போ லாஸ்ட்டில் பார்க்கலாம். ஸோ தென் வந்து ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். இதில் MediaTek Helio 822 ப்ராசஸர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது குவாட் கோர் ப்ராசஸர். மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் வந்து 2 GHz வரைக்கும் இருக்கும். இது 64-bit ப்ராசஸர் தான். தென் வந்து இந்த ப்ராசஸரோட ஆர்கிடெக்சர் வந்து 12nm ப்ராசஸர். ப்ளஸ் வந்து GPUக்கு வந்து பவர் VR GE8300 இந்த GPU தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸர் பற்றி என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. ரொம்பவே காமெடியான ப்ராசஸர். இது வந்து அதாவது ஆக்சுவலி இந்த ப்ராசஸர் வந்து 2018-17 லான்ச் ஆன ப்ராசஸர். ரொம்பவே ஓல்டான ப்ராசஸர். குவாட் கோர் ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் வந்து அப்போவே இது ரொம்பவே உங்களோட டெய்லி டாஸ்க் நீங்கள் ரன் பண்ணுறதுக்கே இந்த ப்ராசஸர் வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகும். லைக் நீங்கள் யூடியூப் பார்க்குறதுக்காக இருந்தாலும் சரி, ஏதோ ஃபேஸ்புக் சம்திங். ஸோ இதுவே நீங்கள் வந்து மல்டி டாஸ்கிங் தான் பண்ணுறீங்க. ஒரு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு அகைன் தென் வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணுறீங்க. இது மாதிரி பண்ணும்போதே ஹேங் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த ப்ராசஸர் வந்து. ஏன்னா இது ரொம்பவே பழைய ப்ராசஸர். இது வந்து ரெட்மியில் கூட ஏதோ ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அப்போவே அந்த லைட்டாக ஹேங்கிங் இஷ்யூவாக இருந்தது. பட் அந்த ப்ராசஸர் இப்போ வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்பவே காமெடியாக தான் இருக்குது. அதுவுமே 8000க்கு மேலே உள்ள இந்த ப்ரைஸில் வந்து இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணது ரொம்பவே வேஸ்ட்டான ஒன்று தான். பிகாஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு பி சீரிஸ் ப்ராசஸர் கொடுத்துருந்தாலும் ஏதோ ஓகேவா மேட்ச் பண்ணலாம். பட் வந்து ரொம்பவே பழைய காலத்து ஏ சீரிஸ் ப்ராசஸர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது MediaTekே மறந்துருப்பாங்க. பட் வந்து இவங்க அகேன் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு P10 P22 நிறையா பி சீரிஸ்லேயே எவ்வளோ ப்ராசஸர் இருக்கும். அதுவும் ஓல்டு ப்ராசஸர் தான். பட் வந்து அந்த ப்ராசஸர் ஆட்டகோர் ப்ராசஸர். ஸோ அது கொடுத்துருந்தா கூட ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும். பட் ஏ சீரிஸ் எதுக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சீரிஸாக தெரியல. ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் இந்த ரொம்பவே ஒஸ்ட்டான மொபைல். இது வந்து வேஸ்ட்டு தான். என்கிட்ட இந்த மொபைல் வந்து பர்ச்சேஸ் பண்ண வேணான்னு சொல்கிறதுக்கு ஸ்ட்ராங்கான ரீசனே இந்த ப்ராசஸர் தான். ரியலி வேஸ்ட்டான ப்ராசஸர். இது வந்து இதான் ஆல்மோஸ்ட் 2015 வர வேண்டிய ப்ராசஸர். 17 இந்த ரெட்மி லான்ச் ஆனப்போவே வேஸ்ட்டுன்னு தான் சொன்னோம். பட் வந்து இப்போது இந்த ப்ராசஸர் ஒன்றுமே சொல்கிற மாதிரி இல்லை. இட்ஸ் ஓகே, லீவ் இட். நெக்ஸ்ட் வந்து கேமராஸ் பற்றி பார்க்கலாம். பேக்கில் ட்ரிபிள் கேமராஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பிரைமரி சென்சர் வந்து 13 MB. நெக்ஸ்ட்டு 2 கேமராஸ் எதுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. AI ட்ரிபிள் கேமரா தான் இருக்குது. நானும் எல்லாத்துலேயும் ஆர்டிக்கலில் தான் பார்த்தேன். ஃப்ளிப்கார்ட்லேயே நான் பார்த்தேன். என்ன கேமரானே மென்ஷன் பண்ணலை. ஜஸ்ட்டு 13 MB ட்ரிபிள் AI கேமரான்னு தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டீட்டெயில் எதுவுமே இல்லை. பட் வந்து 10th சென்சார். இப்போ இன்னொன்று வந்து AI கேமரான்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு எக்ஸாக்டாக கேமரா பற்றி எந்த டீட்டெயில்ஸுமே இல்லை எக்ஸாக்டாக. ஸோ ஜஸ்ட் கேமரா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் ஆல். ஃப்ரண்ட்டில் வந்து 8 MB கேமரா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க செல்ஃபிக்காண்டி. ஸோ இதோட கேமரா வந்து 8 MB வந்து ஓகேவான சென்சார் தான். இந்த ப்ரைமரி கேமராவில் HDR சப்போர்ட் இருக்குது. ப்ளஸ் வந்து டிஜிட்டல் ஜூம், ஆட்டோ ப்ளஸ் வந்து ஃபேஸ் டிடெக்ஷனுமே இருக்குது. இதில் மேக்ஸிமம் வந்து 720p வீடியோஸ் வந்து நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து 8 MB ஃப்ரண்ட்லையுமே 720p வரைக்கும் நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அதுலேயுமே ஸ்க்ரீன் ப்ளஸ் அவைலபிள் இருக்குது. எல்லாமே இது சாஃப்ட்வேர் ரிலேட்டடான ஃபீச்சர்ஸ் தான். ஸோ நான் ஜஸ்ட் மென்ஷன் பண்ணுறேன். இதோட பேட்டரிஸ் பற்றி பார்க்கலாம். இதில் வந்து பேட்டரி 5000 mAh பேட்டரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லித்தியம் அயன் பேட்டரி தான். தென் வந்து USB Type-C தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் அதுக்கு இல்லை. ஸோ ஜஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 10 வாட் சார்ஜர் தான் அதுக்கு சப்போர்ட் இருக்குது. ப்ளஸ் வந்து இதில் Type-C ப்ரொவைட் பண்ணது நல்ல விஷயம் தான். தென் வந்து 5000 mAhனால உங்களுக்கு வந்து ப்ராசஸருமே அந்தளவுக்கு ஹெவியான ப்ராசஸர் இல்லை. ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு நீங்கள் இந்த மொபைல் வாங்குறதுனால ஜஸ்ட் கால் பேசுகிறதுக்கு ஏதோ ஸ்லைட்டான யூசேஜுக்கு தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. மேபி பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால். ஸோ அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த மொபைலில் எந்த இஷ்யூமே இருக்காது. கண்டிப்பாக ஒன் டைம் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 2 டேஸ்க்கு மேலேயும் வரலாம். அந்த பேட்டரி நல்ல பேட்டரி தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லை. பட் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்டான ஃபாஸ்ட் சார்ஜிங் ஏதாச்சும் ப்ரொவைட் பண்ணியிருக்கலாம். ஸோ இட்ஸ் ஓகே. பட் வந்து பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல் வந்து சூப்பரான மொபைல். பேட்டரி பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. ஸோ நான் திங்க்
ஸ்டோரேஜ் பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் ஒரே ஒரு வேரியன்ட் தான் இருக்குது. ஐ திங்க் 64 ப்ளஸ் வந்து 3 GB ரேம் இந்த வேரியன்ட் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. இது வந்து 8699 இதோட ப்ரைஸிங். ஸோ இது ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவ் மொபைல் தான் அது. தென் வந்து நீங்கள் எஸ்பிஐ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 750 வரைக்கும் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது. இந்த மொபைல் வந்து 7949 வரைக்கும் நீங்கள் வந்து லோ ப்ரைஸில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எஸ்பிஐ கிரெடிட் கார்டு இன்கேஸ் எஸ்பிஐ கிரெடிட் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா. இதோட டிசைன்ஸ் பற்றி பார்க்கலாம். இதோட திக்னஸ் வந்து 8.9 mm. பேக்கில் வந்து கிளாஸ் பேக் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட மார்க்கெட்டிங் டைமே 8000 கிளாஸ் பேக் 9000 கிளாஸ் பேக் ப்ரொவைட் பண்ணி சொல்லி தான் லவா சைடில் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ஸோ அதர்வைஸ் வந்து இந்த கிளாஸ் பேக் வந்து ஓகே தான், ஸ்க்ராச்சஸ் தான் அந்தளவுக்கு இருக்காது. ஸோ கிளாஸ் பேக் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ப்ரொவைட் பண்ணுறது ரொம்பவே குட் தான். பட் வந்து இது கிளாஸ் பேக் வச்சு இந்த மொபைல் வாங்கலாம்னு கேட்டால் கண்டிப்பாக வேஸ்ட்டு தான். அப்படி ஒன்றும் கிளாஸ் பேக் இருந்தால் தான் அந்த மொபைல் வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டுனா இல்லை. ஸோ எனிவே இந்த மொபைலோட கலர்ஸ் பார்க்கலாம். இந்த மொபைல் ஆல்மோஸ்ட் 3 கலர்ஸில் அவைலபிள் இருக்குது. கிளாஸ் பிளாக் ப்ளஸ் வந்து கிளாஸ் ப்ளூ, கிளாஸ் க்ரீன் அண்டு கிளாஸ் ரெட். 4 கலர்ஸில் அவைலபிள் இருக்குது இந்த மொபைல் வந்து. கலர் ஆப்ஷன் எக்கச்சக்கமாகவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, நோ இஷ்யூ. தென் வந்து ஆல்ரெடி ப்ரைஸ் பார்த்துட்டோம். இதோட ப்ரைஸ் வந்து 8699. இந்த மொபைலோட கன்க்ளூஷன் பார்க்கலாம். மேபி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக என்ன கேட்டால் பர்ச்சேஸ் பண்ண வேணாம்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் வந்து அந்தளவுக்கு இந்த மொபைல் வந்து ஒர்த்தே இல்லை. ஸோ ப்ராசஸரை விட்டுட்டு மற்றபடி இந்த மொபைல் ஓகே தான் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. பட் ப்ராசஸர் தானே மெயின். ஸோ ப்ராசஸர் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மொபைலுக்கு என்ன கேட்டால் வாங்க வேணாம்னு தான் சொல்லுவேன். இன்கேஸ் நீங்கள் கால் பேசுகிறதுக்கு லிமிட்டான யூசேஜ் பண்ணுவீங்க, செகண்டரி மொபைலாக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா இந்த மொபைல் பர்ச்சேஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ பட் நீங்கள் உங்களுக்கு வந்து ஸ்லைட்டான யூசேஜுக்கு ப்ளஸ் வந்து கால் மட்டும் தான் பேசுவீங்கன்னா கண்டிப்பாக அந்த மொபைல் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதுவுமே இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. ஸோ என்னோட ஒப்பீனியன் இந்த மொபைல் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு தேவையில்லை. இதோட பெஸ்ட்டான ஆப்ஷன் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் மேபி நல்லா சர்ச் பண்ணிவிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அவைலபிளாக. அது மாதிரி வேறு மொபைல்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ 8000 ஆர் 10,000 உங்களுக்கு நல்ல மொபைல்ஸ் வந்து பெஸ்ட்டான அண்டர் 10,000 நிறைய மொபைல்ஸ் இருக்குது. ஸோ அதோட வீடியோ வேணுமான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தென் வந்து இந்த மொபைல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா, உங்களோட தாட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அண்டர் 10,000 பெஸ்ட்டான மொபைல்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தென் மறக்காம டெக் இன்வைஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் பண்ண லைக் வந்து எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காம டெக் இன்வைஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.